நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்களை இது சில முக்கியமான குறியீடுகள் எடுத்து வச்சுருக்கேன். நீருக்கு H2O, குளுக்கோஸ் வந்து C6H12O6, சோடியம் குளோரைடு NaCl, இதுதான் உப்பு, சாதாரண உப்பு. எத்தனால்ங்கிறது C2H5OH. சரியா? அமோனியா NH3, கந்தக அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் H2SO4, மீத்தேன் CH4, சுக்ரோஸ், குளுக்கோஸ் சுக்ரோஸ் இருக்குது C12H22O11. சரியா? குளுக்கோஸும் சுக்ரோஸையும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அடுத்தது அணுக்கட்டு எண். ஒரு தனிமம், சேர்மம் அல்லது அந்த பொருளில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கை. இப்போ ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கையை தான் அணுக்கட்டு எண் சொல்கிறோம். இப்போ வந்து ஆக்சிஜன் மூலக்கூறில் 2 ஆக்சிஜன் அணு இருக்குது. அப்போ அதனுடைய அணுக்கட்டு எண் என்னது? 2. O2ன்னு போடுறோமா? அப்போ 2 அணுக்கட்டு எண். பாஸ்பரஸில் P4ன்னு போடுறோமா? அப்போ அணுக்கட்டு எண் 4. சல்ஃபருக்கு S8, அணுக்கட்டு எண் 8. H2SO4ல் இப்படி எழுதணும். 2, இதில் 2 இருக்கா? சல்ஃபரில் 1, ஆக்சிஜனில் 4. 2 + 1 + 4 = 7. நீரில் H2O 2 + 1 = 3. அதுமாதிரி இங்கேயும் கொஞ்சம் அணுக்கட்டு எண் கொடுத்துருக்கேன். ஹைட்ரஜனுக்கு 1, ஹீலியமுக்கு 1, லித்தியம் 1, பெர்லியம் 1, நைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 2, ஃப்ளூரின் 2. இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க, சிங்கிளாக இருக்கானா 2 2 இருக்கும். நியான் 1, சோடியம் 1, மெக்னீஷியம் 1, பாஸ்பரஸுக்கு 4, சல்ஃபருக்கு 8. சரியா? இப்போ வெப்பக்காற்று நிரப்பப்பட்ட பலூனானது காற்றில் மிதக்கிறது. என்ன காரணம்னு கேட்டிருக்கோம். பலூனில் உள்ள அடர்த்தி விட குறைவாக இருக்கும்.